இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. சம்பனரே, தொழுது கொள்ளும் யாவருக்கும் ஐஸ்வரிய சம்பனரே. ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது. ஐஸ்வரியம் கனமகிமை உம்மாலே வருகிறது. இயேசுவே உம்மாலே வருகிறது. யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே, பலன் தருபவரே. கேத்ரி வாணியம்படியிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் படிச்சுட்டு 3 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தேன். ஜாய் டிவியை வாரம் நான் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை அம்மாட்ட ஜோம் பண்ணேன். வேலை கிடைச்சா நான் மாத காணிக்க தருவேன்னு ஜோம் பண்ணேன். ஆண்டவர் அற்புதமாக எனக்கு வேலை கொடுத்தாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீன்னு நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். இது தேவைகள் பல ஆயிரங்களாக இருக்கிறது. தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்கை மூலம் இந்த ஊழியத்தை தாங்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு புதன்கிழமை காலை 8 மணிக்கு தமிழன் டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமையும் யூடியூப்பில் 8 மணிக்கும், 1ஆம் ஈவினிங் யூடியூப்பில் 7 மணிக்கும் செய்திகள், தேவ செய்தி நடந்து கொண்டு இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் லார்ட்ஸ் பிரசன்ஸ் என்று தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். கர்த்தர் எனக்கு வேதனை நேரம், துக்க நேரம், கலக்க நேரம், எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைமையில், நெருக்கத்தின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் அந்த பாடல்களை கொடுத்தார். அதை நாங்கள் ஆடியோ வீடியோ வடிவில் வெளியிட்டு வருகிறோம். இன்னும் தொடர்ந்து வெளிவர நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த பாடல் ஊழியத்துக்கு உங்களால் இயன்ற காணிக்கையை கொடுக்கலாம். தாவீதை போல உங்களை ஆண்டவர் ஒரு பாடகனாய் மாற்றுவார். கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? இந்த பாடல் மூலம் அசுத்தாவியெல்லாம் ஓடும், பிரச்சனைலாம் நீங்கும், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். யெகோவா ரஃபா சுகம் தருவார். கண்டிப்பாக சுகம் தருவார். அது யெகோவா ரஃபான்னு ஒரு பாடல், யெகோவா ஈரே ஒரு பாடல், யாருமே இல்லை அனாதையா, யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த பாடல்லாம் இந்த மாதமாவது அடுத்த மாதமாவது வெளிவந்துடும். நீங்கள் அதுக்காக தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த ஊழியங்களை நீங்கள் ஜெபத்தினால் காணிக்கினால் தாங்கும்படி உங்கள் அன்போடு விட மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னால் நீங்கள் உங்களுடைய ஜெபமும் நீங்கள் அனுப்புகிற உதவியும் தான் இந்த ஊழியங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களுக்காக நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவ பிரசனம் இதை பார்க்குற ஒவ்வொரு மேலையும் மழையாக இறங்கட்டும், பனியாக இறங்கட்டும், அக்னியாக இறங்கட்டும். ஒரு ரக அதிகேபி அந்த வரவா எனக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு இன்னும் கிடைக்கலேன்னு காத்திருக்கிற மகளே, இப்போதே நீ வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய பாஷை அடையாளம் இப்போது இறங்கி வருகிறது. வாயை நீ தர அவர் நிரப்புகிறார்.
ஓ ரதோ லொரோ கோதி ஓ ரக அதிகாலாபார ஒஷே ஓ மனுஷர் அந்த ஊழியக்காரங்க தண்ணினால ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, ஆனால் அக்னினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் புறாவை போல இதை பார்க்குற ஒரு மேலே இறங்குவாராக. அந்நிய பாச அடையாளத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவாராக. ஓ ரகா லீகால எனக்கு வெளிப்பாடு வேணும்னு ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடு வரத்தை தருவீராக. வெளிப்படுத்தப்பட்டவைகளோ அது எங்களுக்குரியது, மறைவானவைகளோ அது உமக்குரியது தகப்பனே. நீங்கள் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். யோதோரோ அக்கரவோ திகலரவோ ஷே. ஆவியானவரே நன்றி. மூச்சு கஷ்டத்தினால கஷ்டப்படுறீங்க, கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். ஃப்ரீயாக மூச்சு நல்லா உள்ளே இழுத்து விட கர்த்தர் உதவி செய்கிறார். மூச்சு திணறல் நீங்கிறது, வீசிங் நீங்கிறது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆவியானவரே இறங்குவீராக. ரக அதுகலாபரவ. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவு, ஒரு சமாதானமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லுவதற்காக நன்றிப்பா. ஆவியானவரே நீர் இறங்குவீராக. லீ யௌதகரவோ ஷே. மரண பயத்தினால பீடிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர் உங்களோடு இருக்கிறார். மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தையே ஜீவனு சமாதானமா. மரண சிந்தனை ஆகிய மாம்ச சிந்தனை இப்போதே நசனா இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. யாருக்கு மாம்ச சிந்தையாக மரண சிந்தனை இருக்கோ அது நீங்கி போவதாக நசனா இயேசு நாமத்தினால. ஆவியானவரே ஆவின் சிந்தையாகிய ஜீவன சமான சிந்தனையினால், கிறிஸ்து சிந்தனையினால் ஒவ்வொரு நிரப்பப்படுவார்களா. வேதனை உள்ளது யாருக்கு பயம் இருக்கோ, எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், தேவையில்லாத பயம், அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ, நெகட்டிவ் தாட்டு, இது நசனா இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. பாசிட்டிவ் தாட்டு உண்டாகட்டும் இயேசு நாமத்தில். இல்லாதவளை இருக்கிறோடு அழைக்கிற தேவன். ஆண்டவரே பாசிட்டிவாக பேசி நம்ம ஜெயத்தை சுதந்திரிக்க உன் நாமத்துக்கு சாட்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கு அனுக்கிரம் பண்ணுவீராக. தேவ செய்தி ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே ஆமென். செய்தியுடைய தலைப்பு சங்கீதம் 91:10. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, 9ஆம் வசனம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் செட்டைங்களை நம்ம இருக்கிறோம். போவா சொல்கிறார் ரூத்தை பார்த்து, உன்னதமானுடைய செட்டைங்களை அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலனுன்னு சொல்கிறார். அவர் செட்டையின் மறைவில் நம்ம வைத்து காக்கப்படணும். கோழி எப்படி செட்டைகளுக்குள்ளே குஞ்சு வச்சு பாதுகாத்துக்கொள்ளுது. இந்த கல்லை பிறந்து பாருங்கள், சுற்றிக்கிட்டே வரும் அந்த கோழி குஞ்சை தூக்குறதுக்கு. ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யாது, விடாது. ஆண்டவரும் கூட கோழி தன் குஞ்சுகளை வைத்து பாதுகாப்பது போல், செட்டைகளுக்குள்ளே வைத்து பாதுகாப்பது போல் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ முறை நான் உன்னை செட்டைகளை வைத்து பாதுகாக்க நினச்சேன், உனக்கும் மனம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி எருசலேமை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறார். யார் எருசலேம்னா? நம்மட எருசலேம்னா சமாதானம் என்று அர்த்தம். ஆண்டவர் உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தான் சமாதான காரணர். இங்கே உன்னதமான தேவனை நம்ம அடைக்கலமாக கொண்டு இருக்கிறோமா, அவர் செட்டைகளில் இருக்கோமா, அப்போ நமக்கு பொல்லாப்பு வராது. அவர் செட்டையில் அவருடைய திட்டத்தை விட்டு, அவர் பிளானை விட்டு, வசனத்தை விட்டு, அவருடைய வழியை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, அவருடைய நாமத்தை விட்டு, சபையை விட்டு நம்ம விலகி இருக்கும்போது பொல்லாப்பெல்லாம் வருது. சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுவது போல் சிலர் நீங்கள் விட்டு விடாதிருங்கள். மாதம் விவர சபைக்கு போவாங்க. அப்படின்னா எந்த உங்களுக்கு மேய்ப்பர் உங்களுக்கு பொறுப்பு வைக்க முடியும்? ஆடுகளுக்கு ஆன்லைனாக என்ன நினைப்பாங்க தெரியுமா, இது அந்த சபைக்கு போயிருக்கும். அவங்க நினைப்பாங்க அது அந்த சபைக்கு போயிருக்குன்னு நினைப்பாங்க. ஆகக்கூடி நமக்கு உத்தரவாதம் எடுக்க யாராலையும் முடியாது. அப்படி போகாதீங்க, ஒரே சபையில் இருங்க. நான்லாம் 40 வருஷமாக ஒரே சர்ச்சில் தான் இருக்கேன். எல்லா சர்ச்சிலையும் எல்லாம் தான் வரும். ஏன்னா சர்ச்சில் பிசாசு பிடிச்சவன் இருந்தானா, அஸ்தாய் பிடிச்சவன் இருந்தான். அதே போல் எல்லா சபையிலும் இருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நம்ம சபை இயேசு ரத்தத்தினால உண்டாக்கின சபை, ரத்தத்தை சிந்தி விலைக்கரையமாக வாங்கியிருக்காரு சபையை. ஆகவே சபை குடிவரை நம்ம விடவே கூடாது. சபைக்கு தலைவர் ஆண்டவர் தான், மூளைக்கல் அவர் தான். இதை மனதில் கொண்டு நம்ம எந்த ஊழியரையும் குறை சொல்லாதபடி, எந்த விசுவாசியும் குறை சொல்லாதபடி நம்ம என்ன செய்கிறோம், சபைக்கு சத்தியத்தை கேட்க போகிறோம். போயிட்டு என்ன செய்யணும், நமக்கு சமாதானம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த சபையில் சமாதானம் காரணர் அங்கே இயேசு இருந்தால் நமக்கு சமாதானம் உண்டாகும், உண்மையிலேயே உண்டாகும் இல்லையா?
ஆகவே பொல்லாப்பு நேரிடாமல் இருக்க ஒரே வழி ஆண்டுடைய வழியில் நடக்கணும். அப்படி சத்தியத்தை நடக்கணும். அவர் சத்தியம் நமக்கு பரிசையும் கேடமாக இருக்கணும். நம்ம அறிந்த சத்தியம்தான் நம்மளை விடுதலை ஆக்கும். என் பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தில் எனக்கு வேற ஒரு சந்தோஷம் இல்லை என்று யோவான் எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சோதனை சௌரிய பொல்லாப்பு வராமல் இருக்க ஆண்டுடைய வார்த்தையின்படி நடவுங்கள். அப்படி செட்டிங் இல்லை, அடைக்கலமாக இருங்க, போகாதீங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்தபடி பலத்த கருத்துக்குள்ளே அடங்கிருண்டுங்க. அவரை விட்டு போகாதீங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த சபை நல்லால, அந்த சபை நல்லால, அந்த ஊழியர் இப்படி பேசுகிற, அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அவங்கவுங்க செய்கிறது பலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார். நான் அங்கெல்லாம் தசமாக கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு நிறைய காசு வருது அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்னார். லேவியன் தசமாக வாங்க ஆண்டவர் நியமித்திருக்கிறார். மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாக கொடுத்தான். தசமாக கொடுக்க வேண்டிய வேலை நம்ம வேலை. திராட்சரசமும் அப்பமும் கொண்டு வந்து ஆசிரிக்க வேண்டிய வேலை ஒரு மேய்ப்பருடைய வேலை இல்லையா? அதை வஞ்சிக்கக்கூடாது. அப்படி அவர் அந்த மனுஷன் வஞ்சிக்கிறதுனால என்ன, இப்போ வீட்டில் கஷ்டம்னா கஷ்டம், தேவையா வியாதி, ஆஸ்பத்திரி செலவு, இது தேவையா? நிம்மதி இல்லை, இது தேவையா? பொல்லாப்பு பிறையே வருது, உங்கள் வீட்டுக்குள்ள வியாதியே வருது. ஆண்டுடைய காசை வஞ்சிக்காதீங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? யார்கிட்டையும் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களால் முடிஞ்ச காரியத்தை தசமத்தை ஆலயத்துக்கு கொடுங்க. மற்ற ஒரு காணிக்கை எடுத்து என்ன செய்யலாம், கொஞ்சம் மற்ற ஊழியங்களுக்கு அனுப்புங்க. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். இந்த 7 விதவை 2 காசு போட்டான். ஆண்டவர் பைபிளை எழுதி வச்சுட்டார். உங்கள் பேர் என் பேர் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரா? எனக்கு ஒன்று தெரியும், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்கேன். நான் ஒரு ஏசி கூட வாங்கலை, வீட்டுக்கு எதுவுமே வாங்கலை, காரு எந்த வசதியும் எனக்கு கிடையாது. ஆட்டோவில் தான் வர்றேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க. புழு அரிக்காது, திருடன் கண்ணமிட்டு திட மாட்டான். காரணம், ஆண்டவரை முக்கியப்படுத்துகிறேன், அவருடைய ஊழியத்தை, அவருடைய ராஜ்யத்தை முக்கியப்படுத்துகிறேன். நிச்சயம் ஒரு நாள் வரும், ஆண்டவர் எல்லாம் எனக்கு தந்து ஆசீர்வதிப்பார், நிச்சயம் தருவார். காருக்காக எழுதி வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு க்ரீன் கலர் காருன்னு. ஏன்னா ஆண்டவர் அதை எனக்கு அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு க்ரீன் கலரை காமிச்சார். அதனால அதை எழுதி வச்சு நாங்கள் வரைஞ்சி வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரேயர் சென்டர் வேணும் சொந்தமாகன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாடகை இடத்துல இப்போ இயங்குது. ஆகவே இதெல்லாம் எப்படி வரும்? நிச்சயம் நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட நல்ல சுத்த இருதயத்தோடு விசுவாசத்தோடு மன்றாடினா நிச்சயம் தருவார். தாமதித்தாலும் காத்திருக்கணும். பொல்லாப்பு நமக்கு வரவே வராது. காத்திருக்கனால எந்த பொல்லாப்பு வராது, வரவே வராது. காத்திருக்கிற ஒரு புது பலன் பெறுவார்கள். அவர்கள் ஓடினால் இடைப்படைய மாட்டான், நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்கன்றது. கர்த்தர் நிச்சயம் நமக்கு பொல்லாப்பு வராமல் காப்பார். அதுக்கு நாம் அவரை அடைக்கலமாய் வைத்திருக்க வேண்டும். அவரை தாபரமாய் கொள்ளணும். ஆனால் அவரையே தஞ்சம்னு இருக்கணும். அதுதான் தாபரமாயின்னு அர்த்தம். அவரே தஞ்சம், வேறு யாரும் எனக்கு தஞ்சம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்புனா சங்கீதம் 23:4 சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். மரணம் பள்ளத்தாக்கா இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு இருக்கா? கர்த்தர் கூட இருப்பார். மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர் நிச்சயம் மரண பள்ளத்தாக்குன்னு உங்களை விடுவித்து நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். கண்டிப்பாக அவராலே ஆயுஸ் பெருகும், உங்களுக்கு நிச்சயம் பெருகும். நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பீங்க. 118 சங்கீதம் 17 படி ஆண்டவர் செய்வார். சரி, மரணமாகிய பொல்லாப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். சங்கீதம் 37:8 சொல்லுகிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். எரிச்சல் படாமல் இருக்கணும், அப்போ தான் பொல்லாப்பு வராது. முதலாவது மரண பள்ளத்தாக்கு அது நேரிடாமல் கர்த்தர் காக்கிறார். மரணத்தை ஜெயித்ததுனால நிச்சயமாக மரணமே நேரிடுவதாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சி வசனத்தில் அவனை ஜெயித்தீர்கள். நிச்சயம் நம்ம ஜெயிப்போம், மரணத்தை ஜெயிப்போம். ஏன்னா மரணத்தை ஜெயமா அப்படிங்கிற நம்மோடு இருக்கிற மரணத்தை பார்த்து பயப்படாதீங்க. நிச்சயம் நம்ம சாவை பிறந்தது கர்த்தருடைய கிரிகளை விவரிப்போம். மரணமாகிய பொல்லாப்புலேருந்து விடுதலை கொடுக்கிறார். அடுத்து கோபம், எரிச்சல் ஆகிய பொல்லாப்பு, உக்கிர கோபம், கடுமையான கோபம், அது ஒரு பொல்லாப்பு. அப்படிப்பட்ட பொல்லாப்பு வராமல் காத்துறார். சில பேர் சொல்லுவாங்களே பார்த்தீங்களா,
கோவம் வந்தால் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது அப்படிம்பாங்க. ஒரு சௌரி சொன்னாங்க, என் மருமக கோவம் வந்தால் எல்லா ஜாமானையும் டம்முன்னு போட்டு உடைக்கிறா அப்படிம்பாங்க. ஃபுல்லாக நெளிஞ்சு போகும். கோவத்தை பார்த்தீங்களா? ஜாமான்லாம் பிறகு வாங்கணும். அது சொல்லிச்சா, அம்மா நம்ம ஒத்தி வீட்டில் இருக்கோம், கதவெல்லாம் இந்த விட உடைக்கிற, பிறகு நம்ம கதவு போட்டு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ச்சான். அது சொல்லிச்சான், எனக்கு கோவம் அப்படி வருது, எரியுது என் மனசு அப்படின்ச்சான். இந்த எரிச்சல் கோபமாகிய பொல்லாப்புலேருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 52:1, பலவானே பொல்லாங்கினால் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? பொல்லாங்கினால் ஏன் நீ பெருமை பாராட்டுகிறாய்? பார்த்தீங்களா, பெருமைங்கிற ஒரு பொல்லாப்பு. தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. பாருங்க, பெருமை, போராம, தூசணமான வார்த்தைகளுக்கு கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவனை எதிர்த்து நிற்பார். பெருமையாகிய பொல்லாப்பு. பெருமையாக பேசுகிறாங்களா? உங்களுக்கு முன்பாகவே தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி பேசுவாங்க. எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு. சில பேர் தாய் வீட்டை அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க, புகுந்த வீட்டை அப்படியே மட்டம் தட்டுவாங்க. சிலர் பிறந்த வீட்டை குறை சொல்லுவாங்க, புகுந்த வீட்டை பாராட்டுவாங்க. நான் சொல்கிறேன், போராமப்படாதீங்க. அல்லேலூயா. பிறந்த வீட்டையோ பெருமை பாராட்டாதீங்க. பிறந்த வீட்டையோ புகுந்த வீட்டையோ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். கர்த்தரை குடும்பமாய் பயந்து பின்பற்றுவீங்கன்னா சப்பிரால் பூவால் குடும்பத்தை போல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாத்திரா 1 வாசிக்கிறேன். சப்பிரால் பூவால் ஒரு மறுத்து வச்சு 2 பேரும் அவங்க தேவனுக்கு பயந்து எகிப்து ராஜா சொன்ன கட்டளையை மீறி ஆம்பளை பிள்ளைலாம், எபிரிய ஸ்திரீயுடைய ஆம்பளை பிள்ளைலாம் சாகாதபடி, அவள் கொல்லாதபடி பிரசவத்தில் அந்த பிள்ளைகளை காத்ததுனால அவங்க கர்த்தருக்கு பயந்தவளாக இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதித்தார், தலைக்கும்படி செய்தார். அவங்க குடும்பம் தலைச்சிச்சு. ஆகவே போராமை, பெருமை பாராட்டாத. நம்முடைய பெருமையெல்லாம் நான் சொல்லுவேன், என்னுடைய பெருமை புகழ் எல்லாம் ஆண்டவருக்கு தான். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தம் இல்லை. கர்த்தருடைய செயல்களை பெருமையாக பேசுங்க. எப்படி அவர் யோர்தானை பிளந்தார், எப்படி தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார், எப்படி மரித்தவனை எழுப்பினார், இப்படி நிறைய அற்புதங்கள் இருக்குது பைபிளில், ஆதியாமத்திலிருந்தேமா. அதெல்லாம் பெருமையாக பேசணும். நம்ம பெருமையை பேசக்கூடாது. பெருமையுள்ளவருக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். பெருமையாகிய பொல்லாப்புக்கு கர்த்தர் விலக்கி காக்கிறார். அடுத்து 71 சங்கீதம் 13, என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். பார்த்தீங்களா, நமக்கு பொல்லாப்பு நினைக்கிறவங்க, கேடு நினைவிக்கிறவங்க, நமக்கு துன்ப வரணும் வேதனையை கொடுக்குறவங்க, நம்ம அவமானப்படுத்துகிறவங்க, ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுக்கு என்ன வருமா? ஆண்டவர் கொடுக்குற பலன் என்ன? அவங்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள். பொல்லாப்பு, இலச்சைன்னா அவமானம்தான். நிந்தைனாலும் வெக்கம், அவமானம். ஏன்னா நம்மளை வெக்கப்படுத்தினாங்க இல்லையா? ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை உபத்திரப்படுத்துறவனுக்கு அவர் உபத்திரவத்தை கண்டிப்பாக தருவாராம். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, உங்களை உபத்திரப்படுத்துறதுக்கு நான் உபத்திரவத்தை தருவேன். அதை ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நீ யாரை ஆசீர்வதிப்பாயோ அவர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீ யாரை சகிப்பாயோ அவர்கள் சாபமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது ஆண்டவர் அவனுக்கு அப்படி வாக்குத்தத்தம் கொடுக்குறார். நாம கூட இந்த தேவபிள்ளைலாம் நம்ம வாழ்த்தினோம்னா நிச்சயம் நம்மளும் வாழ்த்துக்குரியவளாக மாறுவோம். நம்ம பிறரை ஆசீர்வதித்தோம்னா நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் ஆண்டவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தில் எழுதுகிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரம் நாங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அங்கே தங்கும், இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடுங்கிறாரு. ஆமாம். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், நமக்கு பொல்லாப்பு தேட நினைக்கிறவர்கள் நாள்தோறும் லட்ச அடைவார்கள். அது மாத்திரமல்ல, நிந்தையினால் நிரப்பப்படுவாங்களாம். நிந்திக்கப்பட்ட துன்பப்பட்ட நம்ம ஆண்டவர் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நிந்தை கண்ட வருஷங்களுக்கும் நம்மளை சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியாக்கு வரான். யார் நம்மளை நிந்தப்படுத்தினாங்களோ அவங்க மத்தியில் தலையை உயர்த்துவார். அந்த நிச்சயமாக உயர்த்துவாரா? கண்டிப்பாக உயர்த்துவார். ஏன்னா நமக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்களை
ஆண்டவர் பழி வாங்கிடுவார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்கிறார் அப்பா. அதனால் நம்ம பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தை பயக்கணுங்கிறாரு. உலகத்தை பயத்து ஆண்டவரை நேசிக்கணும். உலகத்துக்கும் தேவனுக்கு ஊழிஞ்சிய ஒரு நாளும் கூடாது. யோவான் 7:7 உலகம் உங்களை பயக்கிறது என்றால் அதன் உலகம் உங்களை பயக்க மாட்டாது, அதன் கிரியில் பொல்லாததாக இருக்கிறதுனால அது என்னை பயக்கிறதுங்கிறார். அது உண்மை தானே? உலகம் மாயை, எல்லாமே மாயை. பிரசிங்க சொல்கிறார் எல்லாம் மாயைங்கிறார். நம்ம காண்கிறவையெல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவையில் நித்தியமானவைகள். உலக சிநேகி தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழிஞ்ச யாராலும் முடியாது. உலக கிரியெல்லாம் அழிந்து போகும். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே தொடங்குறார் பாருங்க, அந்த கிரிகள் என்னென்றைக்கு நிலைத்திருக்கும், என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். பரவராஜி என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். அந்த பூமியின் நிறைவு ஒளிந்து போகும். ஆண்டவர் இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக்க போகிறார். வெந்து உருகி போகும். வானம் மடமடமடன்று அகன்று அவர் வருகையில் இல்லையா? அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், உலகத்தின் கிரிகள் பொல்லாது. அந்த பொல்லாத கிரிகளுக்கு ஆண்டவர் உங்களை என்னை விலக்கி காப்பதற்கு மறைவிடத்தில் அவருடைய செட்டைங்கில நம்ம அடைக்கலமாக இருக்கணும். அவரை தாவரமாய் கொண்டு இருக்கணும். அப்போது என்ன செய்யாது? பொல்லாப்பு நேரிடாது. அதே போல் வாதை கூடாரத்தை அணுகாது. என்னாமும் 11:33 தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார். பார்த்தீங்களா? ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் முறுமுறுக்கிறாங்க? வேத அறிஞர் சொல்கிறாங்க 4 நாளையில் காணான் போயிடலாமா. நான் ஏன் 40 வருஷம் ஆண்டவர் இழுத்தடிச்சாரு? முறுமுறுப்பு, அவிஸ்வாசம், சந்தேகம், இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்தது. 30 லட்சம் ஜனங்கங்கிறாங்க. எகிப்திலேருந்து இஸ்ரேலுக்கு போன இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேரை ஆண்டவர் பாலுந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படி மோசை ஆரோனை தெரிந்து கொண்டார். இவங்க அழைச்சிட்டு போகும்போதே என்ன செய்கிறாங்க? கொம்புட்டிக்காய் நினைக்கிறாங்க, வெள்ளரிக்காய் நினைக்கிறாங்க, இதே போல் இறைச்சி நினைக்கிறாங்க, வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லையே, நாங்கள் ஞாயிறு மாம்சம் எடுப்போமே, மீன் வாங்குமே, கறி வாங்குமே, கோழி வாங்குமே, அது வாங்குமே, இது வாங்குமே, எல்லா வறுவலும் போடுவோமே, இப்போ எங்களுக்கு இல்லையே அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் காடைகளை முழங்கால் அளவுக்கு மேலே அந்த வனாந்தரத்தில் காடைகளை குவிச்சாராம். நிறைய பேர் காடை கறி சாப்பிட்டு வைங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு அது பிடிக்காது, நான் சாப்பிடலை. ஆனால் என் மருமையன் பேரங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த காடை முழங்கால் அளவுக்கு குவிஞ்சிருந்ததாம். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே பிறைக்கு நல்லா குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பெரிய வாதை விட்டுட்டார். ஓவராக சாப்பிட்டா பேராசை பெருநஷ்டம். இச்சிக்கக்கூடாது, இச்சையாகிய வாதை. அதனால என்ன செஞ்ச ஆண்டவர் கோபம் அவங்க மேலே மூண்டது. என்ன செஞ்சார்? பெரிய மகா பெரிய வாதை உண்டாயிட்டு. நிறைய பேர் மரித்து போனாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆகவே நீங்கள் நானும் அந்த வாதைக்கு தப்பும்படி கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சைக்கு விலகி ஓடுவோம். வாதம் வராமல் இருக்க வேண்டுமானால் 106 சங்கீதம் 36 அவருடைய விக்கிரங்களை சேவித்தார்கள், அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. பார்த்தீங்களா? விக்கிர ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது. நிறைய பேர் மனுஷரை விக்கிரமாக்கிறாங்க, குடும்ப தலைவரே விக்கிரமாய். எனக்கு தெரிஞ்ச ஒரு சௌரி கூட பிறந்த சவுனுக்கு பயந்துக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஐயா எங்கள் அண்ணன் வந்துட்டார், நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன் அண்ணனுக்கு இப்படி பயப்படுற? இல்லை நான் ஆண்டவரை தேடி வந்தேன்னு சொன்னால் அவர் வைவார், பேசுவார். எதுக்கு உனக்கு கல்யாணம் ஆகி நீ பேரம் பேத்தி எடுத்துட்ட? என்ன இருக்குது அவங்க அண்ணனுக்கு பயப்படுற? அது கண்ணியை வருவிக்கும். மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனே நீ விக்கிரமாக மாற்றுற, உங்கள் அண்ணனே விக்கிரமாக மாற்றாத, உங்கள் புருஷனை விக்கிரமாக மாற்றாத, பிள்ளைகளை விக்கிரமாக மாற்றாத அப்படின்னு நான் சொல்லுவதுண்டு, வான் பண்ணுவேன். எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அதுதான் நமக்கு விக்கிரமாக மாறிடும். ஆகவே விக்கிர ஆராதனை, மனுஷனால் கையினால் செய்யப்பட்ட அந்த விக்கிரங்கள், சிலைகள், அதையும் குறிக்கும், மனுஷனே அது குறிக்கும். ஆக மனுஷ காலில் போய் விழுகிறது இதெல்லாம் விக்கிரம். விக்கிர ஆராதனை பண்ணினவர்களுக்கு செவித்தா அவைகள் அவர்களுக்கு கண்ணி ஆயிட்டுனா துன்பம் ஆயிற்று, துயரம் ஆயிற்று, வருத்தம் ஆயிற்று, கவலை ஆயிற்றுன்னு அர்த்தம். சோதனைகள் வந்ததுன்னு அர்த்தம். பெரிய கஷ்டத்தை சந்தித்தாங்க. ஆகவே
விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள், அப்போது பொல்லாப்பு வராது, வாதை கூடாரத்தை அணுகாது. அதுபோல் இந்த நீதிமொழிகள் 6:14 துன்மார்க்கர் பொல்லாப்பு செய்ய பிணைக்கிறாங்களாம். துன்மார்க்கரோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? இணையவே கூடாது. அப்பொழுது பொல்லாப்பு நமக்கு வராது, வாதை கூடாரத்தை அணுகாது. லாஸ்ட்டாக இந்த வாதை நீங்கள் வேண்டுமானால், பொல்லாப்பு நமக்கு வராமல் நம்ம காக்கப்பட வேண்டுமானால் 1 நாளாகமம் 21:22 தாவீது ஒர்னானை நோக்கி இந்த களத்தில் நிலத்திலே ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்றான். உடனே வாதை நின்று போச்சான். அப்போ வாதை பொல்லாப்பு வராமல் இருக்க நன்றி பலிபீடம் கட்டுங்க, துதி பலிபீடம் கட்டுங்க, நல்ல சோத்திர பலி இடுங்க. அதே மாதிரி நல்லா ஜெபம் பண்ணுங்க, உவாசி ஜெபம் பண்ணுங்க, நல்லா துதி ஆராதனை பண்ணுங்க, வேதத்தை அதிகமாக தியானிங்க, விசேஷமாக துதிப்பலி ஏறடுங்க. இந்த வாதை வராது, பொல்லாப்பு நேரிடாது. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராக, அபிஷேகம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், பிரசனம் இறங்கட்டும். இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பொல்லாப்பு வரக்கூடாது, வாதை வரக்கூடாது, எரிச்சலாகிய பொல்லாப்பு வரக்கூடாது, வாதையாகிய பொல்லாப்பு வரக்கூடாது. ஆண்டவரே தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி. ராகா லாபா ராபோ ஷேகா தீகா பாபா லாபா ராபோ ஊர் ரபா தீகா. கோபமாகிய பொல்லாப்பு வரக்கூடாது. மரண இருள பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். மரணமாகிய பொல்லாப்பு வரக்கூடாது. ஆண்டவரே, என்னென்ன பொல்லாப்புக்குள்ள இருக்காங்களோ இதை பார்க்குறவங்க அதிலேருந்து விடுதலை தாங்க தகப்பனே. எந்தெந்த வாதையினால் கஷ்டப்படுறாங்களோ அந்த வாதை இப்போது நிறுத்தப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கர்த்தர் பெரிய மராகல் பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9481777765 9095328172 மற்றும் 9443930850.